திவாகர் ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் இந்த ஜாதி பத்தி பேசுறதுலாம் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. அவரோட ஜாதி பத்தின மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியுது. அதை பத்தி சொல்லுங்க. தன்னை தப்பான காமிச்சா கூட நம்ம சேஃபா இருந்துக்கலாம். மனசுல ஒன்று வச்சு மறைச்சு பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியாது மனுஷங்களை. அந்த வகையில் அவர் பேசுறது நல்ல விஷயம் தானே. தெரியும் ஓப்பன் பண்ணிட்டார்ல, எங்க ஜாதி ஆட்கள் எங்க ஆட்கள் தான் சொல்றாப்ல. அவர் அதோட குறைநிறைகளையும் அவர் பேசுறாரு. அந்த வகையில் அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். கண்டிப்பா நீங்க ஒரு விஷயத்தை பேசுறீங்கன்னா அதோட ஸ்டார்டிங் எண்டிங்கான கிளாரிபிகேஷன் கொடுக்க முடியாது. நீங்க அதை பேசக்கூடாது. அவர் அப்படி மேலோட்டமா பேசிட்டாப்ல, அது ரொம்ப ரொம்ப தவறு. இது ஜாதியை மோட்டிவேட் பண்ற நபர்களுக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்கும். அவருக்கு மனசுல தோன்றதா பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாரும் சொல்றதா அவர் வந்துட்டு வெகுளியா பேசுறாரு அப்படின்றது. எக்ஸாக்ட்லி, அவர் பேசுறத பார்த்தாலே தெரியுது அவர் வந்துட்டு வெகுளி இல்ல அப்படின்றது. பட் நேத்து பேசின ஒரு இன்டர்வியூல வந்துட்டு அவர் இந்த ஜிபி முத்து அவரை வந்து ரொம்ப மோசமா பேசியிருக்காரு. அவர் பேசின பேச்சுக்கு பிசிஆர் ஆக்ட்ல வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி போகணும், அந்த அளவுக்கான பேச்சு அது. பட் இருக்கிறப்போ இப்படிலாம் இருக்கப்போ அவர் மேல இந்த நடவடிக்கைன்றதை எடுக்கவே மாட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெரிய விஷயம் நடக்குது, இங்க ஏதாவது பெரிய இழப்பு நடக்குது, ஆபத்தான விஷயம் நடக்குதுங்கிறப்ப மக்கள் அந்த சைடு திரும்புறாங்க. பண்ணா ஒரு யூடியூபர் தானே இப்பெல்லாம் தொப்பு. அந்த வகையில இவர் ரெடியா இருக்கார். வாட்டர்மேன் மாதிரி உருண்டே அழகா. அவரை வந்துட்டு எல்லாம் ட்ரோல் பண்றாங்க, அதனால ஒரு ஃபேம் கிடைக்குது, அவர் வந்துட்டு இருக்காரு அப்படின்றத தாண்டி அவர் அதே மைண்ட் செட் ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு மற்ற ஆட்கள்லாம் ரொம்ப நெகட்டிவா பேசுறது சரியா? இவங்க ட்ரோல் பண்றவங்க தெரியாது, அந்த இடத்துக்கு போறதுக்கு அவங்க எவ்வளவு அவமானங்களை பேஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கலாம் தெரியாது. அங்க போயிட்டா அவங்க அதுக்கு தகுதியான கிடையாது, எனக்கு அவனை பிடிக்கல நான் ட்ரோல் பண்றேன் அப்படிங்கிற மூலம் தான் அவங்க ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. சோஷியல் மீடியால இது ஹார்ட் தான், ஆனா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். முட்டாள்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தன் ஒரு விஷயத்த பண்றான்னா அவனுக்கு ஃபேனா மாறிடுது, அவனுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுது. மெஜாரிட்டி பேர் இருக்காங்க. அவங்களுக்கு புரியணும்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் புரியும். இதை ரெக்கார்ட் பண்ணி போற யாருமே வெகுளி கிடையாது. வெகுளினா வெகுளியா இருப்பாங்க, வெகுளிக்கு அந்த ரெக்கார்ட் பண்ணி போட மாட்டாங்க. அது வெகுளி இல்ல. FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் அருணோதயன் சார் தான் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலா வந்துட்டு இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றவங்களோட ஆதிக்கம் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு ஆளை போட்டு எல்லாரும் அடிச்சுட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் திவாகர். அவர் தொடர்ந்து வந்துட்டு சினி இண்டஸ்ட்ரியில இருக்க பெரிய பெரிய ஆட்கள் லைக் சூர்யா இருக்கட்டும், இல்ல சூர்யாவா இருக்கட்டும், இவங்களை பத்திலாம் வந்துட்டு ரொம்ப தப்பா பேசி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய சேனல்ஸ் அதுக்கு வந்துட்டு இன்டர்வியூஸே எடுத்துட்டு இருந்தாங்க. பட் நாங்க அந்த மாதிரி இன்டர்வியூஸ் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு தான் இருந்தோம். பட் ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் இந்த ஜாதி பத்தி பேசுறதுலாம் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. அவரோட ஜாதி பத்தின மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ அதை பார்த்துட்டும் நம்ம இன்டர்வியூ எடுக்காம இருந்தா அதுதான் தப்பா இருக்குமோன்னு தோணுச்சு. ஸோ அவரோட பேச்செல்லாம் நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி சொல்லுங்க. அந்த வீடியோ நானும் பார்த்தேன். அவர் ரியாலிட்டியை தான் பேசியிருக்காப்புல. தவறுகள் குறைகள் இருக்கு, ஆனா அவர் நினைச்சிருந்தா தன்னை மனித புனிதரா காமிச்சு கூட பேசியிருக்கலாம். ஆனா மனசுல என்ன தோணுதோ அதுதான் பேசியிருக்காப்புல. ஒருத்தன் தன்னை தப்பான காமிச்சா கூட நம்ம சேஃபா இருந்துக்கலாம். மனசுல ஒன்று வச்சு மறைச்சு பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியாது மனுஷங்களை. சோ அந்த வகையில அவர் பேசுறது நல்ல விஷயம் தானே. தெரிஞ்சு ஓப்பன் பண்ணிட்டார்ல, எங்க ஜாதி ஆட்கள் எங்க ஆட்கள் தான் சொல்றாப்ல. அவரு அதோட குறைநிறைகளையும் அவர் பேசுறாரு. சோ அந்த வகையில அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். கண்டிப்பா தைரியத்தை பாராட்டுறீங்க. ஆக்சுவலா வந்துட்டு அவருக்கு மனசுல தோன்றதா பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாரும் சொல்றதா அவர் வந்துட்டு வெகுளியா பேசுறாரு அப்படின்றது. எக்ஸாக்ட்லி, அவர் பேசுறத பார்த்தாலே தெரியுது அவர் வந்துட்டு வெகுளி இல்ல அப்படின்றது. பட் நேத்து பேசின ஒரு இன்டர்வியூல வந்துட்டு அவர் இந்த ஜிபி முத்து அவரை வந்து ரொம்ப மோசமா பேசியிருக்காரு. அவர் பேசின பேச்சுக்கு பிசிஆர் ஆக்ட்ல வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி போகணும், அந்த அளவுக்கான பேச்சு அது. பட் இருக்கிறப்போ இப்படிலாம் இருக்கப்போ அவர் மேல இந்த நடவடிக்கைன்றதை எடுக்கவே மாட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எடுப்பாங்க. டைமிங் தேவைப்படும். ஏதாவது பெருசா விஷயங்கள் நடக்கிறப்ப டிஸ்ட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இப்ப அவர் லம்பா ரெடியா இருக்காரு, என்ன யூஸ் பண்ணுங்கிற மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப ஏதாவது பெரிய விஷயம் நடக்குது, இங்க ஏதாவது பெரிய இழப்பு நடக்குது, இல்ல ஆபத்தான விஷயம் நடக்குதுங்கிறப்ப மக்கள் அந்த சைடு திரும்புறாங்கிறப்ப பண்ணா ஒரு யூடியூபர் தானே இப்பெல்லாம் தொக்கு. ஸோ அந்த வகையில இவர் ரெடியா இருக்காரு. வாட்டர்மேன் மாதிரி உருண்டே அழகா இருக்காப்ல. ஸோ அந்த வகையில கண்டிப்பா அவர் யூஸ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதோ இவர் வந்துட்டு ஏதோ அவருக்கு வந்ததை பண்றாரு, ஒரு ட்ரோலிங் மெட்டீரியல் ஆவறாரு, அவரை வந்துட்டு எல்லாம் ட்ரோல் பண்றாங்க, அதனால ஒரு ஃபேம் கிடைக்குது, அவர் வந்துட்டு இருக்காரு அப்படின்றத தாண்டி அவர் அதே மைண்ட் செட் ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு மற்ற ஆட்கள் எல்லாம் ரொம்ப நெகட்டிவா பேசுறது சரியா? இல்ல, தவறுதான். இண்டஸ்ட்ரியில சினிமா பீப்புளை ட்ரோல் பண்றது, ஃபன் பண்றது எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஆக்சுவலி ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்மளால அங்கே போக முடியலைங்கிற ஏக்கம் இருக்குல்ல, அந்த வன்மம் இருக்குல்ல. ஸோ அதோட ஒரு வெளிப்பாடு தான் அந்த ட்ரோல் பண்றது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது எல்லாமே. ஏன்னா எந்த ஒரு சினிமா ஸ்டாரும் உட்காந்து அதுக்கு மெனக்கெட்டு பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த மீம்
பண்ற வேலை இருக்குல்ல, எடிட் பண்ற வேலை எல்லாம் எந்த சினிமா ஸ்டார் உட்காந்து பண்றது கிடையாது. அவங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை. அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, அதை நோக்கி உணர்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ட்ரோல் பண்றவங்களுக்கு தெரியாது அந்த இடத்துக்கு போறதுக்கு அவங்க எவ்வளவு அவமானங்களை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறலாம் தெரியாது. அங்க போயிட்டா அவன் அதுக்கு தகுதியானவன் கிடையாது, எனக்கு அவனை பிடிக்கல, நான் ட்ரோல் பண்றேன் அப்படிங்கிற மூலம் தான் அவங்க ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ட்ரோல் பண்றப்ப இவர் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. எல்லாரையும் மிக அவமானப்படுத்தி பேசுறாரு. அதுக்கு நம்ம தகுதியானவங்களாம் முதல்ல பார்க்கணும். ஒரு 4 சேனல்ல உட்காந்து இந்த கேமரா முன்னாடி பேசுறனாலேயே, அது வியூஸ் போறனாலேயே நம்ம பேசலாம் கரெக்ட் அப்படின்னு ஆயிராது. ஏன்னா நம்மளோட ஹைலி டேலண்டட் பீப்புள் எல்லாம் அங்க சினிமாக்குள்ள இருக்காங்க. அவங்க சக்சஸ் ஆகலாங்கிற செகண்டரி. ஆனா சினிமாக்குள்ள, ரியல் சினிமாக்குள்ள ஃப்ரேம்ல வர எல்லாருமே டேலண்டட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்க நபர்கள் நீங்க மிக சாதாரணமா பேசுறது, உங்க ஐடியாலஜிக்கு ஒத்து இல்லங்கனால பேசுறதெல்லாம் மிக கீழ்த்தரமான செயல். அப்படி பேசுறவங்கள சினிமா உள்ள அலோ பண்ணாது. அப்படி வச்சிருந்தாலும் தட்டி விட்டுரும் வெளியில. ஆக்சுவலா வந்துட்டு இவரு இந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு ப்ரொமோட் பண்றது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு தெரியல. நீங்க பேசும்போது சொன்னீங்க அவர் வந்துட்டு ட்ரோல் மூலியமா ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா அதை தட்டி விடுறது வந்துட்டு எந்த இதுவும் இல்லை அப்படின்ட்டு. ஜெய்மணிவேல் அப்படின்னு ஒரு யூடியூபர் இருக்கார் ப்ரோ. ஆக்சுவலா அவரு கூட தான் இவரோட கம்பாரிசன் வந்து ரொம்ப அதிகமா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு ரீசெண்டா இவருக்கு விஜய் டிவில கிடைச்ச ஒரு வாய்ப்பை வந்துட்டு தட்டி விட்டுருக்காரு. ஸோ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றாரு ப்ரோ? நெகட்டிவா ஃபேம் பண்ணணும் அப்படின்றது தான் நோக்கமா? இல்ல, நெகட்டிவ் ஃபேம் ஆகி சினிமால ஜெயிக்க முடியாது. அதை தாண்டி சும்மா ஒரு 5 படம் 10 படம் மேக்ஸ் டு மேக்ஸ் நான் சொல்றேன், இந்த ஃபேம் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணலாங்க. அதுவும் குவாலிட்டி சினிமாவை கலையா பாக்குறவங்க, கலைப்படைப்பா பாக்குறவங்க, கலை தாய்க்கு நம்ம ஒரு படைப்பை கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஈவன் அது கமர்ஷியல் ஃபிலிமா இருந்தாலும் ஒரு படைப்பை கொடுக்குறோம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களை யூஸ் பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களால படம் ஓடுமா? இவங்களை பார்க்க தியேட்டருக்கு வருவாங்களா? தமிழ் சினிமாவுக்கு இவங்க தேவையா? ஸோ அப்படி இருக்கப்ப அவரை பிக் பண்றாங்கன்னா அந்த படமே குவாலிட்டி இல்லாத படமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதையும் தாண்டி பிக் பண்ணி படங்கள் வந்தாலுமே அது ஒரு 10 படம் அதுக்கு மேல யூஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி இவரை படங்கள்ல நடிக்க வைப்பாங்களா, இவருக்கு சான்ஸ் வருதா அப்படின்றதே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படி இருக்கப்போ ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, இவரை வச்சா ஏதாவது வியூஸ் போயிடுமா, இல்ல ஃபேம் கிடைச்சிடுமா அப்படின்ற மாதிரி நிறைய படங்களுக்கு வந்துட்டு இவரை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுக்கும், இல்ல சில படங்கள்ல இவருக்கு வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்றதுலாம் சரியானதா இருக்குமா? இல்ல, அது ரொம்ப அவமானகரமா இருக்கு. நான் எனக்கு ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் கூப்பிட்டுருந்தாங்க, நான் போனேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பேசணும், அவர் பேசிட்டு இருந்தாரு, அங்க எல்லாம் உட்காந்து கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் இவ்வளவு அடி வாங்கல, ப்ரெஸ் பீப்புள்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவருக்கு. நான் அப்படியே ஓரமா ஒதுங்கி வந்துட்டேன். பிரதர் சாரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு அங்க பேச விருப்பம் கிடையாது. ஏன்னா அங்க இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம போய் அங்க பேசினா அது வேல்யூ இல்ல. இதை ரசிக்கிறாங்கன்னா நம்ம பேச்சு வீண் தானே, அங்க அது சரி வராது. அது நம்ம பேசுறோம், வேல்யூவா பேசுறாங்க தாண்டி இங்க இந்த இடம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அது ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா பிரசாத் லேபுக்கு நான் போயிருக்கேன், நிறைய படங்கள் ப்ரிவியூ ஷோலாம் பார்த்துருக்கேன். வடசனையெல்லாம் நான் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ்ல பார்த்துருக்கேன், நின்றுட்டே பார்த்துருக்கேன், ஃபுல்லாவே நின்று பார்த்துட்டு ஓடி வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அப்போ இருந்த அந்த வேல்யூ இருக்குல்ல, ஒரு தமிழ் சினிமால நம்ம இருக்கோம், ஒரு பங்கா இருந்து ஒரு படத்தை பத்தி பேச போறோங்கிற ஒரு பெருமிதம் இருக்குல்ல. 2.5 மணி நேரம் நின்னதே தெரியல எனக்கு, நின்று ஜாலியா படம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அப்படி இருக்க இந்த ப்ரிவியூ ஷோ தியேட்டர்ஸ்ல இந்த மாதிரி ஆட்களை வச்சு ப்ரமோஷன் பண்றதெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரு 8 வருஷத்துக்குள்ள சினிமா இப்படியா மாறணும், இப்படி கீழ்த்தரமா மாறணுமா, இது மூலமா சினிமா ஜெயிக்கணுமா? அது பட்ஜெட் வேரியா இருக்கலாம், ஸ்டில் இவ்வளவு ஒரு மோசமான சிந்தனை கொண்ட நபர்களை வச்சு நீங்க ப்ரொமோஷன் பண்ணி ஒரு படத்தை ஜெயிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ப்ராசஸ் தப்பா இருக்கு. ஆனா இது எல்லாமே ஒரு கிரேடான படங்கள் தான். சோ அது தமிழ் சினிமால பெரிய தாக்கத்தை உண்டாக்காது. இதுல ரீசன்ட் டைம்ஸ்ல அவரை ட்ரோல் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருந்தப்போ எழுந்து வந்ததுதான். பட் அதுக்கப்புறமேட்டு நிறைய சேனல்ஸ்ல அவர் அதே மாதிரி ரிப்பீட்டடா பண்ண கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரெண்ட்ல போயிட்டே இருந்துச்சு. பட் இப்போ நாம பேசுறதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நடந்த கவின் அவர்களோட மரணம் தான். ஸோ அதை பத்தி ஒரு இன்டர்வியூல பேசுறப்போ அவர் ரொம்ப ஓப்பனா இந்த மாதிரி லவ் பண்ணா சாகதா செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. பிளஸ் அந்த கொலை பண்ணவர் வந்துட்டு என்னோட கேஸ்ட் ஆளுன்ட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு. நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அவர் வந்துட்டு ஓப்பனா சொல்றாரு, மைண்ட் செட்ல இருக்கிறத சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவர் வந்துட்டு இப்படி பண்ணா நீ இதுதான்ப்பா அனுபவிப்ப, இது நடந்தா இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு பேசுறது எந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கும்? அவர் பேசினதை நான் பாராட்டுறேன். ஆனா பேசின விதம் இருக்குல்ல, ஒரு விஷயத்த சொல்லி அது எப்படி மக்கள்கிட்ட கன்வே ஆகணும் இருக்குல்ல. இப்ப நம்ம பேசினால கமெண்ட் செக்ஷன்ல வந்து பிரைஸ் பண்றானுங்க. அந்த பையன் தவறுனவர் வந்து இப்ப ஐடி கம்பெனினா ஒரு ப்ராஜெக்ட் முடியுதுன்னா போட்டோஸ் எடுத்துக்குவாங்க ஆண்கள் பெண்கள்லாம். அதை எடுத்து போட்டு ரெமோன்னு போட்டு ட்ரோல் பண்றாங்க. அந்த பையன் ஆக்சுவலா பிளே பாய் இருந்திருக்காப்ல. ஸோ அதனாலதான் இப்படி நடந்திருக்கு, இப்படி இருந்தா இப்படிதான் சாகணுங்கிற மாதிரி. ஸோ மிக சாதாரணமான ஒரு விஷயத்தை எடுத்து உயிர் இழப்புக்கு அப்புறம் அதை ட்ரோல் பண்ணி ஃபன் பண்ணி சிரிக்கிறதுங்கிறது எவ்வளவு கொடூரமான மனநிலை. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு இந்த வீடியோ. அவர் பேசினது அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க ஒரு விஷயத்தை பேசுறீங்கன்னா அதோட ஸ்டார்டிங் எண்டிங்கான கிளாரிபிகேஷன் கொடுக்க முடியாது, நீங்க அதை பேசக்கூடாது. அவர் அப்படி மேலோட்டமா பேசிட்டாப்ல, அது ரொம்ப ரொம்ப தவறு.
இது ஜாதியை மோட்டிவேட் பண்ற நபர்களுக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்கும். இங்க பாரு நம்மால ஒருத்தன் உட்காந்து பேசுறான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. ஆக்சுவலா இவரு பேசினதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இவரு ஒரு ஜாதி வெறி பிடிச்சவன், இவரோட ஒரிஜினல் கேரக்டர்ல இப்போதான் தெரியுது அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்லயா இருக்கட்டும், இல்ல ட்ரோல்லாம் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இவரு வந்துட்டு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணது தன்னோட திறமைய காட்டுறேன், எனக்கு நிகரானவர் யாரும் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு பேசணும் அப்படின்றதுக்காக தான். பட் இப்போ அவருக்கு அகெயின்ஸ்ட் அவர் ட்ரோல் என்னென்ன அப்படின்றது அவருக்கு தெரியும், அவர் என்னென்ன பேசுறாரு அப்படின்றது அவருக்கு தெரியாம ஒண்ணும் கிடையாது. அவருக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டரா இருக்காரு. அப்படி இருக்கப்போ இந்த ஒரு விஷயம் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு டிராபேக்கா இருக்கும்? அதாங்க வர்றவங்க வந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம சொன்ன மாரி இப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் பேசுறாரு அப்படின்னா, அவர் ஜாதி சார்ந்த நபர்கள் பயங்கரமா சப்போர்ட் பண்ண தான் போறாங்க. முழுக்க அவருக்கு சப்போர்ட் கிடைக்க தான் போகுது. ஆனா இந்த பொதுப்படையான விஷயம் இந்த சினிமான்னு வர்றப்ப ஒரு சப்போர்ட் கிடைச்சதுல காமன் சப்போர்ட் ஒண்ணு. ம், ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர்களுமே தன்னோட ஜாதியை வெளிப்படுத்தாத வரைக்கும் அவங்களுக்கான சப்போர்ட் அதிபயங்கரமா இருக்கும். ம், ஒன்ஸ் அவங்களோட ஜாதியை வெளிப்படுத்திட்டா, ஓகே ரைட் இவன் வெளிப்படுத்தினான்ல அப்படின்னு சொல்லி ஃபேன் பேஸ் பாதியா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சு நான் பார்த்திருக்கேன். ம், ஸோ அப்படி இருக்கப்ப இவருக்கான சப்போர்ட் இருந்துச்சுல முன்னாடி. ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருந்தார். பிரஸ் பீப்புளுக்கும் ஆப்போசிட்டா மாறிட்டாரு. ம். மீன்ஸ் அவரோட படத்தை அவரோட போர்ஷன்லாம் தூக்குங்க, அவரை எதுக்கு ப்ரொமோஷன் கூப்பிடுறீங்க அளவுக்கு ஆயிடுச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு பிரஸ் சைடு. அதுவே பயங்கர அடி. அதுவே சினிமாவில் பிக் பண்ண மாட்டாங்க இனிமேல். அதை தாண்டி அவர் இந்த விஷயத்தையும் பேசுறதுனால முழுசா காலி தான். காலிதான். ஆக்சுவலா இவரு நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தது என்னன்னா, என்ன நிறைய மூவிக்கு வந்துட்டு கமிட் பண்ணியிருக்காங்க, நிறைய ரோல்ஸ் வந்துட்டு எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தான். பட் இப்போ அவர் ரெகுலரா வந்துட்டு அவரோட ஒரு ஹாபியா இல்ல அதை வச்சுதான் அவர் இப்போ வந்து முன்னேறாரா என்னன்றது தெரியல. சினிமால ஒரு அளவுக்கு இருக்கிறவங்களை வந்துட்டு அவங்கள பத்தி பேசினா அவங்க பேர் எடுத்தா நாம தெரிஞ்சிருவோம்ப்பா அப்படின்றது தான் அவரோட ஒரு கீயா இருக்குமோ அப்படின்றது தான் எங்களோட ஒரு சந்தேகம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ரீசெண்டா நடிகர் சங்கம் வந்துட்டு யாராவது ஒரு பெரிய ஆக்டர் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில சிக்கிட்டா உடனே அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் பண்றாங்க. அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு நடிகர்களை பத்தி பேசுறப்போ நடிகர் சங்கம் கிட்ட இருந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க போலையே, ஏன் இதை எப்படி என்ன விஷயம்னா சினிமாக்குள்ளேயே நடிகர்களே மாறி மாறி சில சமயம் சில பேரை பேசிக்கிறாங்க. ம். அது வேல்யூவா கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சினிமாக்குள்ள இருக்காங்க. ம். ஓகே இதை பத்தி பேசாதீங்கப்பான்னு சொல்லி ஹிடனா தகவல் போகும், ஃபோன் கால்ஸ் போகும். அது கூலா முடிச்சுக்குவாங்க. நம்ம சும்மா பேசிட்டு இருக்கோங்க. இதெல்லாம் சினிமாக்குள்ளே இல்ல. இதெல்லாம் ம். சும்மா படங்கள் கமிட் ஆகிற என்ன படம், யார் டைரக்டர், யார் லீடு, அதுல என்ன கேரக்டர் கொடுக்க போறாங்க, அது இருக்குல்ல. அவரு நான் சாரி ப்ரோ இன்டரப்ட் பண்றதுக்கு, நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அந்த இன்டர்வியூல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ ஆங்கர் வந்துட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவரு டக்குன்னு வந்துட்டு என்ன ஒரு விஷயம் சொன்னாருன்னா, விஜய் சேதுபதி அவரோட ஏசி படத்துல வந்துட்டு ஒரே ஒரு கிளிப்பிங்ஸ் தான் நான் வாட்டர்மெலன் சாப்பிட்றது வரும், அதை போட்டதுனால தான் அந்த படமே வந்துட்டு அவ்வளோ இதா போச்சு, எனக்காகவே என்னோட நிறைய பேர் வந்துட்டு அதை போய் பார்த்தாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அவர் தெரியாம ஒரு விஷயமும் பண்றது கிடையாது. அவர் ரொம்ப நாலேஜபிளா தான் ஆமா. எல்லா விஷயமும் பண்றாரு, ஆமா. பேசுறாரு. அப்படி இருக்கப்போ ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு தன்னை ரொம்ப வெகுளியா காமிச்சிக்கிறதோ இல்ல தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி காமிச்சிக்கிறதோ எப்படி எடுத்துக்கிறது? அவரை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. இவர் என்னதான் ஆளு அப்படின்ட்டே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. எஸ், சோஷியல் மீடியால இது ஹார்ட் தான். ஆனா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். முட்டாள்கள் நிறைய பேர் இருக்காங்க. ம். ஒருத்தன் ஒரு விஷயத்த பண்றான்னா அவனுக்கு ஃபேனா மாறிடுறது, அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறது மெஜாரிட்டி பேர் இருக்காங்க. அவங்களுக்கு புரியணும்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் புரியும். அவன் நல்லவன், வெகுளியானவன், ஃபன்னா பண்றான்னு நினைக்கிறாங்க. அவன் பண்ணல, உங்களை வச்சு பண்ணிட்டு இருக்கான், அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் பயங்கரமா. அது அவனுக்கு புரிய மாட்டேது. இந்த மாதிரி பாயிண்ட் வருது தொடர்ச்சியா. இப்போ அவரை வச்சு அவருக்கு பிரைஸ் பண்ணக்கூடிய கேள்விகள் கேட்கற வரைக்கும் அவர் ஓகே, கம்ஃபர்டபுள், ஃபன்னான முகபாவனையோட பேசுவாப்ல. ஒன்ஸ் அந்த டீப் லேயரை டச் பண்ணிட்டோம்னா மூஞ்சி மாறும், எல்லாமே டோட்டலா மாறுதுல. கண்ணை முழிக்கிறாரு, கேமரா எடுத்து நீட்டுறாருல. ஸோ அதான் ரியாலிட்டி எல்லாருக்குள்ளே இருக்கிறது. அதை ஷோ பண்ணணுங்கிறது தேவை கிடையாது. அதே சமயம் ஃபாலோ பண்றவங்க தெரிஞ்சுக்கணும், இந்த ஆள் இப்படித்தான் இது மாதிரி நடிப்பாப்ல, ஆனா ஒரிஜினாலிட்டி இதுதாங்கிறத சென்ஸ் பண்ணணும். அதை யாரும் இங்க சென்ஸ் பண்றது கிடையாது. அதனாலேயே பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா இப்ப பாருங்க, எல்லாருமே அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் வந்து ஒரு வாட்டர் மிலான்னு சொல்லி காமெடி பீஸா தான் பார்த்தாங்க. ஆனா இன்டர்வியூல பாருங்க, எங்க ஆளுங்க, எங்க ஜாதி, மோரலஸ் இப்படிதான் நடக்குங்கிற மோட்ல பேசக்கூடிய ஒரு நபர் தான் அவரு. ஆனா அவர் தான் ஃபன்னுங்கிற மோட்ல தன்னை காமிச்சிட்டு இருக்காரு. எவ்வளவு ஆபத்து அது. தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே. கண்டிப்பா. இவரை பத்தி இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இன்னொரு இதுலயும் வந்துட்டு கருப்பு படம் ட்ரீசர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல நம்ம சூர்யா சார் வந்துட்டு அந்த வாட்டர்மெலன் வச்சுட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதையும் பார்த்துட்டு இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, பாருங்க சூர்யா சாரே வந்துட்டு என்னதான் இமிட்டேட் பண்றாரு, என்னதான் காப்பி பண்றாரு, நான் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவரோட மைண்ட் செட்ல போயிட்டு அதான் சொல்லுவாங்களே, இவன் மைண்ட்ல போயிட்டு இவன் வந்துட்டு நிஜமா
சினிமால டாக்டர்னு இவனை அப்படியே நம்ப வச்சிருக்காங்க அப்படி இவரோட மைண்ட் செட்ல போயிட்டு இவரை நல்லா நீ ஒரு ஆக்டர் பா, நீ நல்லா நடிப்பப்பா அப்படின்ட்டு நம்ப வச்சிருக்காங்க. சோ இவர் இந்த அளவுக்கு பேசுறாரு, எல்லாரையும் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஷேட்ல காட்டுறாரு அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்துட்டு வியூவர்ஸும் தானே. கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அதான் சொன்னேன்ல, சூர்யா சாரை பத்தி பேசுறதுக்கான தகுதியெல்லாம் ஒண்ணு வேணும். எங்க இருந்து எப்படி ஆரம்பிச்சு கரியர் ஆரம்பிச்சு ஆட தெரியாது, நடிக்க தெரியாது, உருவத்தை குறை சொல்றது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அவரால் வர முடியுது அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரகிள் எவ்வளவு பெருசு. அதுதான் அவரோட பர்ஃபார்மன்ஸ்ல அவரோட கண்கள்ல தெரியுது. எந்த கேரக்டர் எடுத்தாலும் அது ஃபேக்கிங் இல்லாம அவர் பண்றதை நம்ம ஏத்துக்கிறோம். ஏன்னா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு, டிராவல் பண்ணி வந்திருக்காப்ல. அவரை மிகச்சாதனமா பேசுறது என்னதான் அவர் ஃபாலோ பண்றாருங்கிறதுலாம் மிக சில்லியான ஒரு விஷயம். அவர் அதை கஜினியில பண்ணனாலதான், அதை நீங்க தொட்டனாலதான் நீங்களே ஃபேமஸ். சோ அப்படி இருக்கப்ப அந்த அடிப்படை புரிதலே இல்லாம நீ சும்மா வாட்டர் மனத்தினா எவன் பார்ப்பான்? சோ அப்படி இருக்கப்ப நீ அதை பண்ணிட்டு அவரே குறை சொல்ற அப்படின்னா எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனை இது. சோ அவங்ககிட்ட தான் கவனமா இருந்துக்கணும் நம்ம. சோ மக்களோட ஒரிஜினாலிட்டி, இந்த மாதிரி நம்மளோட ஒரிஜினாலிட்டி வெளிப்படுறத பாக்குறப்ப எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. கண்டிப்பா இதுக்கு மேல வந்துட்டு நான் இப்படிதான் வெகுளிதான் அப்படின்ட்டு இருக்க பல பேரோட கொட்டம் வந்துட்டு உடையும். யாருமே வெளி கிடையாது, யாருமே வெளி கிடையாது. சோசியல் மீடியால ரெக்கார்ட் பண்ணி ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி போடுற யாருமே வெகுளி கிடையாது. வெகுளினா வெகுளியா இருப்பாங்க, வெகுளித்தனத்தை ரெக்கார்ட் பண்ணி போட மாட்டாங்க. அது வெகுளி இல்ல, விஷம். கண்டிப்பா ப்ரோ, நிறைய விஷயங்கள் வந்துட்டு எங்களோட பரிமாறி இருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.